இடங்களிலே யுத்தத்தின் செய்திகள். இஸ்ரேல் ஹெஸ்புல்லா இடையே நடக்கும் சண்டை நீடித்தால் மூன்றாம் உலக போர் மூலம் என டொனால்டு டிரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இஸ்ரேல் மீதான தாக்குதலுக்கு பதிலடியாக ஏமன் விமான நிலையம் மீது அமெரிக்கா ஏவுகணை தாக்குதல் நடத்தியுள்ளது. போர் பாதையில சீறி நிற்கின்றன ஈரானும் இஸ்ரேலும். ஒரு முழுமையான தீவிரமான பிராந்திய அளவிலான போர் ஆபத்தை எதிர்நோக்கி இருக்கிறது. ஹமாஸ் தலைவர் இஸ்மாயில் ஹனியே படுகொலைக்கு பதிலடியாக இஸ்ரேல் மீது நேரடி தாக்குதல் நடத்த ஈரான் உயர் தலைவர் அயத்துல்லா உத்தரவிட்டுள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது சர்வதேச அரசியல் களத்தில். லெபனானில் இருந்து இஸ்ரேலை நோக்கி கொத்து கொத்தாக ராக்கெட்டுகள் வீசப்பட்டிருக்கிறது. மத்திய கிழக்கில் போர் பதற்றம் அதிகரித்த சூழலில் இஸ்ரேல் மீது லெபனான் தாக்குதல் நடத்தியிருக்கிறது. இது பிபிசியின் உலக செய்தி அறிக்கை. முதலில் தலைப்புச் செய்திகள். யுக்ரைன் மீது மிகப்பெரிய வான்வழி தாக்குதல் நடத்திய ரஷ்யா. 15 பிராந்தியங்களில் ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதல்கள். இஸ்ரேல் நாட்டோ கூட்டமைப்பில் யுக்ரைன் இணைய முயன்றதை அடுத்து ரஷ்யா யுக்ரைன் மீது போர் தொடுக்கிறாங்க. கடந்த 2022 இப்போது வரைக்கும் இந்த போரானது தொடர்ந்து நீடிச்சுட்டு இருக்கு. இந்த 2 வருஷத்துல முதன்முறையாக யுக்ரைனானது ரஷ்ய எல்லை பகுதிக்குள்ள முன்னேறி போயிருக்காங்க. அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இஸ்ரேலில் அவசர நிலை பிரகடனம் செய்யப்பட்டிருக்கிறது. இடங்களிலே பூமி அதிர்ச்சி பெரிய அளவில் உண்டாகும். ரஷ்யாவில் இன்று காலை சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. ரிக்டர் அளவுகோலில் 7 இந்த நிலநடுக்கம் பதிவானது. நிலநடுக்கத்தை தொடர்ந்து சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. ரஷ்யாவில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தால் எரிமலை வெடித்து சாம்பல் குழம்பினை கக்கிய சம்பவம் ஒட்டுமொத்த மக்களையும் அதிர்ச்சியில் உறைய வைத்துள்ளது. தேவா, தற்போது சரியாக ஒரு 30 நிமிடங்கள் முன்பாக தைவானில் 7 ரிக்டர் அளவுகோலில் ஒரு நிலநடுக்கமானது ஏற்பட்டிருக்கிறது. ஜம்மு காஷ்மீரின் பாரமுல்லாவில் தொடர்ந்து அடுத்தடுத்து 2 முறை நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. காலை 6:45 மணியளவில் ஏற்பட்ட நிலநடுக்கங்கள் ரிக்டர் அளவுகோலில் 4.9 மற்றும் 4.8 அலகுகளாக பதிவாகியுள்ளன. இதனால் பொதுமக்கள் இந்தோனேஷியா மற்றும் ஜப்பான் நாடுகளில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. ஜாவா தீவுகளின் அருகே ஏற்பட்ட நிலநடுக்கம் ரிக்டர் அளவில் 6. கேரளாவில் மீண்டும் லேசான நில அதிர்வு ஏற்பட்டதாக தேசிய நிலநடுக்க ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவில் அதிக மக்கள் தொகை கொண்ட நகரங்களில் ஒன்றான நியூயார்க்குக்கு அருகே நிலநடுக்கம் ஏற்பட்டதால் மக்கள் அதிர்ச்சி அடைந்தனர். நியூயார்க் நகருக்கு மேற்கே சுமார் 65 கிலோமீட்டர் தொலைவில் ரிக்டர் அளவுகோலில் 4.8 பதிவான இந்த நிலநடுக்கம் சுமார் 4 கோடி நபர்களால் உணரப்பட்டதாக அமெரிக்க நில ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம்.
சென்னை அருகே லேசான நிலநடுக்கம் உணரப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. வணக்கம் பிரவீன். திருவாரூர் அருகே விளமல் பகுதியில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகம், அரசு மருத்துவக் கல்லூரி போன்றவர்கள் செயல்பட்டு வருகிறது. இந்த நிலையில் தற்போது திடீரென பயங்கர வெடி சத்தம் போல் கேட்டுள்ளது. மேலும் பயங்கர ஒலியால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், மருத்துவக் கல்லூரி, மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகம் ஆகியவற்றில் பணிபுரிந்த அரசு ஊழியர்கள் மற்றும் பொதுமக்கள் அலறியடித்துக் கொண்டு வெளியே உள்ளனர். இதில் சிக்கிம் மாநிலத்தில் இன்று மிதமான நிலநடுக்கம் ஏற்பட்டது. சிக்கிம் மாநிலத்தில் சோரங்கில் காலை 7 மணி அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டது. இமாச்சல பிரதேசத்தில் ரிக்டர் அளவில் 3.3 என்ற லேசான நிலநடுக்கம் ஏற்பட்டது. ஆப்கானிஸ்தானில் பலத்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. ஆப்கானிஸ்தானின் இந்துகுஷ் மலைப்பகுதியில் பலத்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. அதிபர்களுக்கும் இந்நாள் அதிபருக்கும் பயங்கரமான பிரச்சனை. அமெரிக்க அதிபர் தேர்தல் பரப்புரையின் போது முன்னாள் அதிபர் டொனால்டு டிரம்ப் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டது. இது அந்நாட்டில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. பேசிக் கொண்டிருந்த டிரம்பின் வலது காதில் துப்பாக்கி குண்டு பட்டுச் சென்றது. அண்மை செய்தி. சொந்த கட்சிக்குள்ளேயே கொடுக்கப்பட்ட தொடர் அழுத்தங்களால் அமெரிக்க அதிபர் தேர்தலிலிருந்து தற்போதைய அதிபரும் ஜனநாயக கட்சி வேட்பாளருமான ஜோ பைடன் விலகியிருக்கிறார். தம் மீதான குற்றவியல் வழக்கு விசாரணைக்கு அமெரிக்க அதிபர் ஜோ பைடனின் மகன் ஹண்டர் பைடன் நீதிமன்றத்தில் ஆஜராகி இருப்பது அமெரிக்க அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மழை பெய்யும். தமிழ்நாட்டின் கோடை வெயில் சுட்டெரித்து வரும் நிலையில் வேலூர், குடியாத்தம், ஓசூர் உள்ளிட்ட இடங்களில் ஆலங்கட்டி மழை பெய்ததால் மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். கூடலூர், மசினகுடி சுற்று பகுதிகளில் பலத்த காற்றுடன் 20 நிமிடங்கள் பலத்த மழை பெய்தது. இந்த சூழலில் இன்று கரூரில் ஆலங்கட்டி மழை கொட்டியது. 1 மணி நேரம் பெய்த மழையால் ரோட்டில் வெள்ளம் ஓடியது. வேலூர் மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக 100 டிகிரிக்கு மேல் வெயில் வாட்டி வந்த நிலையில் இன்று மாலை குடியாத்தம் அடுத்த ஆலந்தூர், கூடநகரம், கொத்தக்குப்பம் உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த காற்றுடன் ஆலங்கட்டி மழை பெய்தது. தெற்கு சீனாவில் உள்ள குவாங்சூ நகரில் கடும் சூறாவளி வீசி ஆலங்கட்டி மழை கொட்டி தீர்த்ததில் 5 பேர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் பகுதிகளில் ஆலங்கட்டி மழை பெய்தது. நீரால் அழிவு, காற்றாற்று வெள்ளம் அதிகரிக்கும். நோவாவின் காலத்தில் நடந்தது போல மனுஷகுமாரனுடைய காலத்திலேயும் நடக்கும். தேவனுடைய பிள்ளைகள் என்ற போர்வையில் மாய்மாலமாய் உலகத்தை போல உலகத்தாருக்கும் சேர்த்து தள்ளாடுவார்கள், தத்தளிப்பார்கள், மழை தண்ணீரிலே மிதந்து கொண்டிருப்பார்கள். ஏன்? நீலகிரி மாவட்டம் அவலாஞ்சியில் முன் எப்போதும் இல்லாத அளவாக 91 சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருக்கிறது. அதனால் அங்கு மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கிறது. மித முதல் கனமழை பெய்தது. தேனி மாவட்டம் பெரியகுளம் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் மிதமான மழை பெய்தது. தென்னிந்தியாவின் மிகப்பெரிய மண் அணை, ஆசியாவில் மிக நீளமான மண் அணை என்று பெருமை கொண்டது பவானி சாகர் அணையாகும். ஆந்திர பிரதேசம், தெலங்கானா மாநிலங்களில் நேற்றிரவு முதல் கனமழை பெய்து வருகிறது. இதனால் பல்வேறு மாவட்டங்களில் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. ஆந்திராவில் சனிக்கிழமை தொடங்கி கனமழை கொட்டி வருகிறது. குறிப்பாக பருவமழை தீவிரமடைந்துள்ளதால் மும்பையில் 4 நாட்களாக மழை தொடர்ந்து வருகிறது. மும்பையில் 4 நாட்களாக நீடிக்கும் கனமழையால் பெரும் கனமழை காரணமாக துபாய், ஷார்ஜா உள்ளிட்ட நகரங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மதியழகன். மதியழகன், கூடுதல் விவரங்கள். Incessant heavy rainfall have pounded the entire state. Look at the visuals on your screen.
several cities in the state witnessing waterlogged streets. ராமநாதபுரம் அதன் சுற்று வட்டார பகுதியில் தற்போது பலத்த காற்றுடன் மழை பெய்து வருகிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் சரவணன். சரவணன், தற்போது ராமநாதபுரத்தை பொறுத்தவரை எவ்வளவு மணி நேரமாக மழை பெய்து வருகிறது? கூடுதல் விவரம். சென்னையில் தொடர்ந்து 3வது நாளாக நேற்று மாலை முதல் பரவலாக மழை பெய்தது. கிண்டி, நுங்கம்பாக்கம், அண்ணாசாலை, போரூர், பட்டினப்பாக்கம் உள்ளிட்ட இடங்களில் அரை மணி நேரத்திற்கு மேலாக கனமழை கொட்டியது. சென்னையில் திடீரென்று பலத்த காற்றுடன் மழை பெய்ததால் சாலை வியாபாரிகள் மற்றும் வாகன ஓட்டிகள் பரபரப்பாகினர். டெல்லி மற்றும் புறநகர் பகுதிகளை கடும் வெப்பம் வாட்டி உதைத்த நிலையில் 2 நாட்களாக பரவலாக மழை பெய்து வருகிறது. மதுரை மாநகரில் கடந்த சில தினங்களாகவே தொடர்ந்து கடுமையான வெயில் அடித்து வந்ததன் காரணமாக வெப்பம் அதிக அளவில் இருந்து வந்தது. நிலை இன்று மாலை திடீரென கரு மேகங்கள் சூழ்ந்து தொடர்ந்து மழை பெய்து கொண்டிருக்கிறது. இமாச்சல பிரதேச மாநிலம் குல்லு, மண்டி மற்றும் ஷிம்லா ஆகிய நகரங்களில் மேகவெடிப்பின் காரணமாக ஏற்பட்ட தொடர் கனமழையால் அதிக அளவில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து தற்போது 25,000 கன அடியாக அதிகரித்திருக்கிறது. நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் பாதுகாப்பு கருதி ஒகேனக்கலில் அருவிகளில் குளிக்கவும் பரிசல் இயக்கவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. வணக்கம். மேட்டூர் அணையிலிருந்து தற்பொழுது உபரி நீரான திறக்கப்பட்டு வருகிறது. ஜூலை 30ஆம் தேதி அளவில் மேட்டூர் அணை இதன் முழு கொள்ளளவான 120 அடி எட்டியுள்ள நிலையில் இந்த நிலையில் இன்று மாலையில் நெல்லை மாநகர பகுதிகளான நெல்லை டவுன், வண்டாரப்பேட்டை, தச்சநல்லூர், பாளையங்கோட்டை, கொக்கிரகுளம் ஆகிய பகுதிகளில் பலத்த காற்றுடன் மழை பெய்து வருகிறது. பொறுத்தவரை கடந்த ஒரு வார காலமாக மழை பெய்து வந்த நிலையில் நேற்று முதல் கனமழை வெளுத்து வாங்கி வருகிறது. குறிப்பாக நேற்று மட்டும் 4 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்தது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் காலை முதல் மிதமான வெப்பம் நிலவிய நிலையில் பிற்பகல் வேளையில் வானில் கருமேகங்கள் சூழ்ந்து நிச்சயமாக லாவண்யா, அதாவது நாகப்பட்டினம் மாவட்டத்தை பொறுத்தவரை கடந்த ஒரு வாரமாகவே பரவலாக விட்டு மழை பெய்து வருகிறது. குறிப்பாக இன்று அதிகாலை 4 மணி முதல் மாவட்டத்தின் அனைத்து பகுதிகளிலுமே தொடர்ச்சியாக மழை பெய்து வருவதால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்துள்ளார்கள். உதகை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்றிரவு சூறாவளி காற்றுடன் கனமழை பெய்தது. இதனால் பல்வேறு இடங்களில் ராட்சத மரங்கள், மின்கம்பங்கள் முறிந்து சாலையில் விழுந்தன. ராஜஸ்தானில் பெய்யும் தொடர் மழை காரணமாக அஜ்மீர் நகரமே வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது. பருவமழை காரணமாக ராஜஸ்தானில் கடந்த சில நாட்களாக இடைவிடாமல் மழை பெய்து வருவதால் மாநிலத்தின் பல்வேறு நகரங்களில் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. This video was recorded at around 7 a.m. Water reached halfway up, about 20 cars. A neighbor says they couldn't tell where the river ends and the parking lot begins. வணக்கம். சென்னையின் பல்வேறு பகுதிகளில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக பலத்த காற்றுடன் கூடிய மழை பெய்து வருகிறது. அதுவும் குறிப்பாக சென்னையின் உட்பகுதியாக இருக்கக்கூடிய மயிலாப்பூர்,经过1个多小时的行驶，记者安全抵达到避风的地方。海口市区是有多个这样的路段都是出现了一个交通受阻的情况。నగరంలో ప్రయాణికులు ఇబ్బందులు పడ్డారు.
అటు వరంగల్ రూరల్ జిల్లా నర్సంపేట, పరకాల, వర్ధన్నపేట సహా పలు చోట్ల వర్షాలు దంచి కొడుతున్నాయి. వరంగల్ అర్బన్ జిల్లా ఎల్కతుర్తి, భీమదేవరపల్లి, కమలాపూర్లో భారీ వర్షం కురిసింది. உத்தராகண்ட் மாநிலத்தில் பெய்து வரும் தொடர் மழையால் உத்தரகாசி மாவட்டம் பெருனாவத் மலையில் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக அந்த பகுதி மக்கள் வேறு இடத்திற்கு மாற்றப்பட்டுள்ளனர். இந்நிலையில் நிலச்சரிவால் பெரும்பாலான பகுதிகள் உருக்குலைந்து காட்சிகள் வெளியாகியுள்ளன. உத்தர கன்னடம், உடுப்பி, குடகு மாவட்டங்களில் பல்வேறு பகுதிகளில் சூறாவளி காற்றுடன் பெய்த கனமழையால் காணும் இடமெல்லாம் தண்ணீர் காடாக காட்சியளிக்கின்றன. பாகமண்டலத்தில் அதிகபட்சமாக ஒரே நாளில் 14.5 சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பெய்துள்ளது. கோவை, நீலகிரி, மேட்டுப்பாளையம், வால்பாறை, பொள்ளாச்சி உட்பட பல்வேறு பகுதிகளில் நேற்று இரவு முதல் பலத்த மழை பெய்து வருகிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் ஹரிதாசிடம் கேட்போம். வணக்கம் ஹரிதாஸ். கோவை, நீலகிரி உட்பட பல்வேறு இடங்களில் கனத்த மழை நேற்று இரவு முதல் பெய்து வருகிறது. தற்போதைய நிலவரம் என்னவாக இருக்கிறது? எவ்வளவு சென்டிமீட்டர் மழை இதுவரை பதிவாகி இருக்கிறது? கூடுதல் விவரங்கள் ஹரிதாஸ். துபாயில் வெளுத்து வாங்கும் கனமழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய அரபு அமீரகத்தில் உள்ள துபாய், சேதாருபாய், சார்ஜா உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்த்து வருகிறது. இந்த நிலையில் ஞாயிற்றுக்கிழமையான இன்றும் மழை தொடரும் என்று அந்த நாட்டு வானிலை மையம் அறிவித்துள்ளது. சீனாவை யாகி புயல் புரட்டி போட்டு வருகிறது. மணிக்கு 245 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசி வரும் நிலையில் முன்னெச்சரிக்கையாக பள்ளிகள் மற்றும் விமான நிலையங்கள் மூடப்பட்டுள்ளது. தற்போது புயல் சேதங்கள் தொடர்பான வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. லட்சுமிபுரம், தேவதானப்பட்டி, கெங்குவார்பட்டி, புதுப்பட்டி, வடுகப்பட்டி, சில்வார்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் 2 மணி நேரத்திற்கும் மேலாக மழை நீடித்தது. நமது செய்தியாளர் குறிப்பிடும் பாடந்துறை பகுதி மட்டுமல்ல, கூடலூர் சுற்றுவட்டாரங்களில் பல பகுதிகள் வெள்ளக்காடாகவே காட்சியளிக்கின்றன. தூர்வாரும் பணிகள் நடக்காததே இந்த நிலைக்கு காரணம் என்கிறார்கள் இப்பகுதி மக்கள். வேலூரில் நேற்று 108 டிகிரி ஃபாரன்ஹீட் வரை வெயில் சுட்டெரித்த நிலையில் நிலச்சரிவு ஏற்படும். வியாழன் முதல் கனமழை பெய்ததால் அப்பிராந்தியத்தில் உள்ள வீடுகளும் வயல்களும் வெள்ளத்தில் மூழ்கின. பல வாகனங்கள் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டன. வெள்ளம் வடிந்த பகுதிகளில் சீரமைப்பு பணிகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளன. நடந்தது போல மனுஷகுமாரனுடைய காலத்தில் நடக்கும் தீ விபத்து. எல்லா வாகனங்களிலேயும் தீ விபத்துகளுக்குரிய மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும். சிவகாசி அருகே உள்ள நாரணபுரத்தில் இருக்கும் பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 10க்கும் மேற்பட்ட அறைகள் சேதமடைந்தன. கதிரேசன் என்பவருக்கு சொந்தமான பட்டாசு ஆலையில் பட்டாசு உராய்வு காரணமாக வெடி விபத்து ஏற்பட்டது. On Thursday evening, these are some of the visuals from that building coming in. 12 people were admitted to different hospitals. 6 of them died during treatment at one. And the officer who we have spoken to has said that others are still going. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே பட்டாசு ஆலையில் பயங்கர வெடி விபத்து ஏற்பட்டதால் அந்த இடமே இடிந்து விழுந்திருக்கிறது. சாத்தூர் அருகே பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட வெடி விபத்தில் 3 பேர் உயிரிழந்த நிலையில் இடிபாடுகளில் சிக்கியவர்களை மீட்கக்கூடிய பணி நடைபெற்று வருகிறது. తాజా అంశాన్ని చూస్తున్నాం. హైదరాబాద్ మల్లాపూర్ పారిశ్రామిక వాడలో అగ్ని ప్రమాదం చెలరేగింది. పెయింట్ పరిశ్రమలో పెద్ద ఎత్తున మంటలు చెలరేగాయి. పరిశ్రమలో అగ్నిమాపక సిబ్బంది మంటలార్పడానికి ప్రయత్నిస్తున్నారు.
தமிழ்நாட்டில் கேரளாவைச் சேர்ந்த தொழிலதிபரின் கட்டடத்தில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் 10 இந்தியர்கள் உட்பட 43 பேர் கருகி பலியாகியுள்ளனர். Now, LAPD out here tells us that as for the people that broke into the car dealership, it's unclear if they stole anything, but they did do a walkthrough and it appears that everything inside appears to be okay. No damages to any of the cars. As for that second intense takeover, that happened in South LA. Take a look. மதுரையில் தனியார் பார்சல் சர்வீஸ் நிறுவனத்தில் தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. Flames erupt from this Meadowbank apartment. As a fire emergency unfolds 5 floors up. Just after 3 this afternoon, an explosion. Firefighters moved in to the Bay Drive building, inside finding a man in his 40s, unconscious in the hallway and badly burnt. But after further investigation, it was found that it wasn't actually the plant itself that was on fire. It was a number of vehicles in a parking area. Currently, there are mixed reports on the status of these vehicles. Overall, about 50 vehicles were damaged, and they appear to be brand new R1T pickup trucks and R1S SUVs. Right now I'm standing outside Times Tower building, which is at Kamla Mill compound, and you can see right behind me that a huge fire has broken out at an 8-story building at Times Tower in Kamla Mills compound in the Lower Parel area this morning at 6:47 a.m. The BMC's MFB reported this tragic incident, and as you can see, the fire brigade are trying very hard for the fire to come out. If we can see a video of flames coming out of the Times building, you can see right in front. You're the only one. You're the only one in the car? No, it's all right. Nothing, right? The fire department's on the way. Overnight, other takeovers endangered the community, one by Normandy and Florence, plus another in Huntington Park, in that area by Manchester and Avalon. Street racers drove erratically. இந்நிலையில் பிரியாணி கடையில் நேற்று இரவு 7 மணியளவில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டு மளமளவென கடை முழுவதும் தீ பரவியது. இதனிடையே பிரியாணி கடையில் இருந்த சிலிண்டரும் வெடித்ததால் கடையின் முதல் தளமும் தீப்பற்றி எரிந்தது. இதனால் அதிர்ச்சி அடைந்த கடை ஊழியர்கள் கடையை விட்டு தப்பித்து ஓடினர். அந்த குடியிருப்பில் கேரளா, தமிழ்நாடு மற்றும் வட மாநிலங்களைச் சேர்ந்த இந்தியர்கள் தங்கியிருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் செவ்வாய்க்கிழமை அதிகாலை 6 மணிக்கு தரைத்தளத்தில் இருந்த சமையலறையில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. கரும்புகையுடன் மளமளவென பரவிய தீயில் உறங்கிக் கொண்டிருந்த தொழிலாளர்கள் பலர் சிக்கினர். அடுக்குமாடி குடியிருப்பில் இருந்த 195 நபர்களில் 175 நபர்கள் இந்தியாவைச் சேர்ந்தவர்கள் என கூறப்படும் நிலையில் பயங்கர தீ விபத்தில் சிக்கி 40க்கும் மேற்பட்ட இந்தியர்கள் உயிரிழந்தனர். விமானத்தில் மட்டுமல்ல, கார் இவைகளிலெல்லாம் தீ விபத்துகள் ஏற்பட்டு ஆயிரக்கணக்கான மக்கள் மரிக்கிறதை பார்ப்பீர்கள். நேபாளத்தில் இருந்து துபாய்க்கு புறப்பட்ட விமானத்தின் என்ஜினில் நடுவானில் தீப்பிடித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. நேபாள தலைநகர் காத்மாண்டுவில் இருந்து பிளை துபாய் நிறுவனத்திற்கு சொந்தமான நிறுவனம் 150க்கும் மேற்பட்ட பயணிகளுடன் துபாய் நோக்கி நேற்றிரவு 9:20 மணிக்கு புறப்பட்டது. நேபாளத்தைச் சேர்ந்த 50 பேரும் இந்த விமானத்தில் பயணித்தனர். விமானம் புறப்பட்ட சிறிது நேரத்தில் நடுவானில் ஒரு என்ஜினில் திடீரென தீப்பிடித்தது. Tonight, terrifying images of passengers fleeing a burning plane that crashed during its takeoff run in Dakar, Senegal. The Boeing 737 Air Senegal charter hurtling down the runway but skidding onto the grass before it could lift off. Frightened passengers then jumping down emergency slides as the fire burned. Of the 85 people on board, 10 were hurt, with 4 suffering light.
shocking images that we can see on the screen there. The plane that we can see is a Japanese airline plane that has landed on the runway at Tokyo's Haneda Airport. சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் ஒன்றில் ஏற்பட்ட டர்புலன்ஸ் பிரச்சனையால ஒருவர் உயிரிழந்திருக்கிறாரு. சிங்கப்பூர்ல இருந்து இங்கிலாந்து சென்ற இந்த விமானம் டர்புலன்ஸ் காரணமா பேங்காக் விமான நிலையத்தில் இதன் புதிய சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் முகிலனிடம் கேட்கலாம். முகிலன், வணக்கம். இந்த விமானமானது புறப்பட்ட சில நிமிடங்களிலேயே விபத்துக்குள்ளானது. இதற்கு முன்பு ஒரு சிசிடிவி காட்சியானது வெளியிடப்பட்டிருந்தது. புதிய சிசிடிவி காட்சியானது தற்போது வெளியிடப்பட்டிருக்கு. இது குறித்த தகவல் ஏதேனும் எதனால் விபத்தானது என்ற தகவல் வெளியாகி இருக்கிறதா? தென் அமெரிக்க நாடான பிரேசிலில் நேற்று முன்தினம் நடந்த விமான விபத்து உலக நாடுகளை உலுக்கியது. அந்த நாட்டின் பரானா மாகாணத்தில் உள்ள காஸ்கேவல் நகரில் இருந்து சாபாலோ மாகாணத்தின் குவாரலுஸ் நகருக்கு வேபாஸ் ATR 72 என்ற விமானம் புறப்பட்டது. தேசமெங்கிலும் வியாதி அதிகமாய் வரப்போகிறது. மீண்டும் கொள்ளை நோய் எழும்பும். ஒரு விதமான மிருகத்திலிருந்து ஒரு மிகப்பெரிய கொள்ளை நோய் ஒரு தேசத்தை பட்சிக்கும். மற்றொரு பெருந்தொற்றுக்கான அறிகுறியா பார்க்கலாம் விரிவாக. கொரோனா பெருந்தொற்றால் உலகை ஸ்தம்பித்து தற்போது மீண்டும் இயல்பு நிலைக்கு திரும்ப போராடி கொண்டிருக்கும் சூழலில் சீனாவில் உள்ள பண்ணைகளில் 125 வைரசுகள் கண்டறியப்பட்ட சம்பவம் பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கேரளாவில் நிபா வைரஸ் பாதிப்புக்கு 14 வயது சிறுவன் உயிரிழந்த நிலையில் தமிழ்நாடு கேரளா எல்லையில் உள்ள வாளையாறு உள்ளிட்ட 11 சோதனை சாவடிகளில் சுகாதாரத்துறையினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்து செய்தியாளர் தென்னிலவன் அளிக்கும் கூடுதல் செய்திகளை பார்க்கலாம். கேரளாவில் சுமார் 10 பேருக்கு வெஸ்ட் நைல் வைரஸ் காய்ச்சல் பரவிய நிலையில் பொதுமக்கள் விழிப்புடன் இருக்க அம்மாநில சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது. இந்நிலையில் பொதுமக்கள் தங்கள் வீடு மற்றும் சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைத்துக் கொள்ளுமாறும் கொசுக்களிடம் இருந்து தற்காத்துக் கொள்ளவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தொற்று நோய்க்கு எக்ஸ் என்று உலக சுகாதார அமைப்பு பெயரிட்டிருக்கிறது. இந்த நோய் 5 கோடி மக்களின் உயிர்களை பறிக்கக்கூடும் என்று உலக சுகாதார அமைப்பின் நிபுணரும் இங்கிலாந்தின் தடுப்பூசி பணிக்குழுவின் தலைவரான டாம் கேட் பிங்ஹாம் தெரிவித்துள்ள தகவல் மக்களை உலுக்கியிருக்கிறது. நாட்டில் பரவும் அரிய வகை பாக்டீரியா வைரஸ் காரணமாக 48 மணி நேரத்திற்குள் மரணம் ஏற்படும் என அந்நாட்டு மருத்துவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். ஜப்பான் நாட்டில் பல வகை வைரஸ் பாதிப்புகள் தொடர்ந்து வேகமாக பரவி வருகிறது. தற்போது ஸ்ட்ரெப்டோகாக்கல் டாக்ஸிக் ஷாக் சிண்ட்ரோம் என அழைக்கப்படும் நோய் கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தி வருகிறது. இந்த நோய் பாதிக்கப்பட்டவர்களுக்கு குறுகிய காலத்திற்குள் ஆபத்தான விளைவுகள் ஏற்படுவதாக மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர். அம்மை நோய் தொற்று குறித்து சுகாதார அவசர நிலையை உலக சுகாதார அமைப்பு அறிவித்துள்ளது. இதுவரை 116 நாடுகளில் குரங்கு அம்மை பரவியதை அடுத்து உலக சுகாதார அமைப்பு இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. மங்கி பாக்ஸ் எனப்படும் குரங்கம்மை நோய் 13 ஆப்பிரிக்க நாடுகளில் வேகமாக பரவி வருவதாக உலக சுகாதார மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதுகுறித்து அவசர நிலையை அறிவித்துள்ள WHO இதுவரை 14,000 பாதிப்புகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறியுள்ளது. இந்தியாவிலும் குரங்கம்மை பரவியிருப்பது தற்போது கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளது. குரங்கம்மை பாதிப்பை உறுதி செய்ய இளைஞரை தனிமைப்படுத்தி தற்போது மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மத்திய மற்றும் கிழக்கு ஆப்பிரிக்க நாடுகளில் குரங்கம்மை நோய் வேகமாக பரவி வருகிறது. எம்பாக்ஸ் கிளேட் 1 என்ற இந்த புதிய வகை குரங்கம்மை வைரஸ் வேகமாக பரவுவதுடன் அதிக அளவில் உயிர் சேதத்தையும் ஏற்படுத்தி வருகிறது. ஆப்பிரிக்க நாடுகளில் எம்பாக்ஸ் அதாவது குரங்கம்மை நோய் தொற்று வேகமாக பரவி வரும் சூழலில் அதனை சர்வதேச பொது சுகாதார அவசர நிலையாக உலக சுகாதார நிறுவனம் அறிவித்துள்ளது. இதைத் தொடர்ந்து தமிழ்நாடு அரசும் குரங்கம்மை தொடர்பாக மாவட்ட சுகாதார அதிகாரிகளுக்கான வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டுள்ளது. எம்பாக்ஸ் or monkeypox வைரஸ்னால வர ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன். இது மற்ற வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ் மாதிரி ஒரு காமனா
ஜுரம், மசில் பெயின்ஸ், உடம்பெல்லாம் ஒரு டயர்ட்னஸ், சோர் த்ரோட் இந்த மாதிரி ஆரம்பிச்சு அதுக்கப்புறமா ஒரு ரேஷ் வந்து 2 to 4 வாரம் வரைக்கும் லாஸ்ட் ஆகுற மாதிரி பார்த்திருக்கோம். இந்த ரேஷை நீங்க பாத்தீங்கன்னா சின்ன சின்ன ஸ்பாட்ஸ்ல இருந்து பிம்பிள்ஸ், பிளிஸ்டர்ஸ் இந்த மாதிரி நம்ம நிறைய ஸ்டேஜஸ்ல பார்ப்போம். அண்ட் இது லேட்டர் ஸ்டேஜஸ்ல வந்து வலிக்கிற ரேஷா கூட மாறும். உலக நாடுகளில் குரங்கு அம்மை தொற்று பரவியதை தொடர்ந்து உலக சுகாதார அமைப்பு பொது சுகாதார அவசர நிலையை அறிவித்துள்ளது. ஆப்பிரிக்க நாடுகளில் மட்டும் பரவி வந்த இந்த வைரஸ் பிற நாடுகளிலும் கால் பதிக்க துவங்கியுள்ளது. 13 நாடுகளில் இதுவரை குரங்கு அம்மை பாதிப்புகள் கண்டறியப்பட்டுள்ளன.